எனக்கு வந்து அனலைசிஸ் பண்ணுற ஸ்கில் வந்து எவ்வளோ இருக்கோ மெமரி பவர் கம்மி அப்படிங்கிறத நான் வந்து நினச்சேன். சரி, அதுக்கு இப்போ சொல்யூஷன் வந்து தேட ஆரம்பித்தேன். சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கிறப்போ நான் வந்து 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் மெத்தடுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். 5 ஸ்டார்னால் என்னென்னா மோர் தென் 3 ரிவிஷன்ஸ் தேவைப்படும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னா. ஸோ 3rd or 4th ரிவிஷனில் நான் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ரிங் ஃபைல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு மேப்பிங் வந்து பிடிக்கும், எனக்கு மேப்பிங் யூஸ்வலாகவே பிடிக்கும். ஸோ அதனால் மேப்பிங்க்கு யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜாஃபர் சித்திக். நான் வந்து 2019 நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ரேங்க் 73 வாங்கி டிஎஸ்பி சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன ஸ்டடி மெத்தட் வந்து இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பாலிட்டி புக் இருக்குது, இது வந்து என்னோடய ஃபேவரட் எடிஷன். நான் இதான் வந்து பேஸ் எடிஷனாக ஃபாலோ பண்ணுறேன். அப்டேட்டட் எடிஷன்ஸ் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் வந்து இதில் தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் எடுப்பேன். இப்போது இதில் நம்ம வந்து ஒரு சாப்டர் எடுத்துக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்டே எடுத்துக்கலாம். 22 சாப்டர் நம்பர். ஸோ பார்லிமெண்ட்டில் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். நிறைய பாலிட்டி புக்கில் லக்ஷ்மிகாந்தில் வந்து இந்த மாதிரி சாப்டருக்கு முன்னாடி எம்டி பேஜ் இருக்கும், அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சுக்க யூஸ் பண்ணிப்பேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் வெளியே படிச்சுக்கிட்டது, நியூஸ் பேப்பரில் படித்தது, சில சாப்டர்ஸ்லாம் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் கூட ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டு ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் வந்து நான் எவ்வளோ நிமிஷத்தில் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், நான் லாஸ்ட்டாக ஏதோ ரிவைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 1 hour 40 minutesல பண்ணியிருக்கேன். மேபி என்னோடய 3rd ரிவிஷனாக இருக்கலாம், இல்லை 4th ரிவிஷனாக இருக்கலாம். அதில் 1 hour 40 minutesன்னு போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன் இதில். ஸோ இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸு ஹைலைட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நீங்கள் படிக்காமல் போகலாம். நீங்கள் வந்து வெறும் பென்சிலில் கூட போடலாம். இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் ஹைலைட் பண்ணி தான் படிப்பேன். அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அதை எழுதிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் புக்கை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் மெத்தடுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். 5 ஸ்டார்னால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து நான் 5 ஸ்டார்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் 2 பேருமே. ஸோ இதில் நான் 5 ஸ்டார்னு ஏன் போட்டிருக்கேன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்ததில் எனக்கு வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்து இப்போ பாலிட்டியில் பார்லிமெண்ட் சாப்டரில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பற்றி வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வளரும். லைக் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க தான் வந்து 5 ஸ்டார் இது 5 ஸ்டார்னு தெரியும். வெயிட்டேஜ் கொடுப்பேன். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, மெயின்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னா 5 ஸ்டார். சரி, இது வந்து கேட்கப்படலாம் அப்படின்னா 3 ஸ்டார். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்றது 2 ஸ்டார். 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் நான் எழுதும் போதே வந்து போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி இது வந்து 5 ஸ்டார் கொஷின், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து 5 ஸ்டார் கொஷின், ப்ரிலிம்ஸ் கேட்குறது பிடி, இது வந்து பிடி அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணும்போது 5வது தடவை 6வது தடவை ரிவைஸ் பண்ணும்போது வந்து ஸோ நம்ம பிடினா வெறும் பிடி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்க்குன்னு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது மெயின்ஸ் டாபிக் படிக்க தேவையில்லை. அதில் என்ன பிடின்னு இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் படிச்சுக்கலாம். இதில் கவர்னர் சாப்டர் அப்போ வந்து லெஃப்டினன்ட் கவர்னர், டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸை நான் இங்கே எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டேன். இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடையாது, பொலிட்டிக்கல் நியூஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அது ஈஸின்னு தோணுச்சு, அதை நான் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மெட்டீரியல்லையே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி அந்த மெட்டீரியல் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நோட்ஸாக, இது வந்து நான் வந்து படிக்கிற ஸ்டாண்டர்ட் புக் பாலிட்டி புக், இன்னொன்று வந்து நோட்ஸாக எடுக்கிறது. நோட்ஸும் எடுத்தேன். நான் எதுக்கு நோட்ஸ் எடுத்தேன்னா என்சிஆர்டிஸ்க்கு எடுத்தேன். ஸோ இப்போ நான் என்சிஆர்டிஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறேன்னா ஜியாகிரஃபியில் 6th இதோட என்சிஆர்டி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு A4 ஷீட் இருக்கும். ஒரு A4 ஷீட்டை வந்து 2ஆக மடிச்சுப்பேன். இப்படி இருக்குன்னா ஒரு A4 ஷீட்டு, அதை இப்படி 2ஆக மடிச்சுட்டு இந்த சைட்லேருந்து சின்னதாக எடுக்க ஆரம்பிப்பேன். இது வந்து இந்த ஒரு ஷீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th and 7th என்சிஆர்டியோட நோட்ஸ். இது ஒரே ஒரு ஷீட் தான்.
6th and 7th ஜியாகிரஃபி சாப்டர், ஜியாகிரஃபி சப்ஜெக்டோட ஒரே அந்த 2 என்சிஆர்டியோட நோட்ஸ். ஒரு என்சிஆர்டி ஒரு பேஜ்லேயே முடிச்சிருவேன், 2 என்சிஆர்டி 2 பேஜ். ஸோ இதில் 6th இருந்து எல்லா சாப்டர் வைஸ் எடுத்திருக்கேன். சாப்டர் 1, 2, 3 எல்லாமே எடுத்திருக்கேன். குட்டியாக எழுதுவேன். ஏன்னா வந்து எனக்கு ரிவைஸ் பண்ணும்போது என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு படிக்கிறவங்களுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா, இப்போது நீங்கள் 6th and 7th 2 புக்கு நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறதும், என் முன்னாடி ஒரே ஒரு A4 ஷீட் தான் இருக்குது, நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறதும் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு இதிலே நான் எடுக்கல. சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே வந்து நான் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ஷீட்டில் வந்து நான் நோட்ஸ் எடுத்துருக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 5th 4th ரிவிஷன் டைமில் தான் நான் எடுத்தேன். மோர் தென் 3 ரிவிஷன்ஸ் தேவைப்படும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னா. ஸோ 3rd or 4th ரிவிஷனில் நான் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன படித்தனோ, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கான டெஃபினிஷன்ஸ் ஆகட்டும், ஒரு கான்செப்டாக அந்த கான்செப்ட் ஆகட்டும், இதெல்லாம் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். 6th 7th 8th இந்த மாதிரி என்சிஆர்டிஸ் எல்லாம் நான் இந்த மெட்டீரியலில் வச்சுக்கிட்டேன். இது வந்து என்னோட என்சிஆர்டி நோட்ஸ் ஃபைல். ஸோ இந்த மாதிரி நான் ரிங் ஃபைல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு மேப்பிங் வந்து பிடிக்கும், எனக்கு மேப்பிங் யூஸ்வலாகவே பிடிக்கும். ஸோ அதனால் மேப்பிங்க்கு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணுமோ, நான் ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ என்ன தேவையோ இந்த மாதிரி மேப்ஸ் வந்து நான் கடையிலேருந்து வாங்குகிற மேப்ஸ் ஆகட்டும், இல்லை கையில் வரைஞ்சி போடுற மேப்ஸ் ஆகட்டும், ஸோ இதையும் வந்து நான் பண்ணி வச்சுப்பேன். ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் மாதிரி தான். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து ஜியாகிரஃபியில் இருந்து எடுத்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து நான் என்சிஆர்டி நான் படித்தது எல்லாத்துக்குமே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்த ஸ்டடி மெத்தட். ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது வந்து நான் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் வரும். அது வந்து நானும் ஃபேஸ் பண்ணது தான். எனக்கு வந்து சொல்லப்போனால் மெமரி பவர் ரொம்ப கம்மி. எனக்கு வந்து அனலைசிஸ் பண்ணுற ஸ்கில் வந்து எவ்வளோ இருக்கோ மெமரி பவர் கம்மி அப்படிங்கிறத நான் வந்து நினச்சேன். சரி, அதுக்கு இப்போ சொல்யூஷன் வந்து தேட ஆரம்பித்தேன். சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கிறப்போ நான் வந்து இப்போ படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நான் இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்குது, ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அதை நான் படிக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து நான் இது பண்ணலான்றப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்து ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் வந்து நிமோனிக்ஸ் மெத்தடில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்மில் நம்ம வந்து இப்போது மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 8 ஷெட்யூல்ஸ் இருக்கும். 8 ஷெட்யூல் இருக்குது பாலிட்டியில். அது எப்படி மனப்பாடம் பண்ணேன், நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஈஸியாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. 1 சன், 1 = சன். ஸோ சேம் சவுண்டாக இருக்குது. 1 சன். 2 வந்து ஷூன்னு வச்சுருக்கேன். 3 வந்து ட்ரீ. 4 வந்து போர். 5 வந்து ஹைவ்னா ஹனி. 6 வந்து ஸ்டிக்ஸ். 7 வந்து ஹெவன். 8 வந்து கேட். ஸோ இந்த 8 வார்த்தைக்கும் சிமிலர் சவுண்டுக்கான வார்த்தையை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ 8னா கேட்டுங்கிறது எனக்கு மனசில் இருக்குது. 7னா வந்து ஹெவனுங்கிறது எனக்கு தெரியும். 6னா ஸ்டிக்ஸ். 5னா ஹைவ். ஸோ இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்தது இப்போ சன்னுனா அடுத்தது ஷெட்யூல் வச்சு இப்போ நான் இது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறேன். ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தவொடனே என்ன ஒரு சூரியன் உதிக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரிக்கு முக்கியம் என்ன, ஒரு கண்ட்ரி எது ஃபார்ம் ஆகுது, ஸ்டேட்ஸும் யூனியன்ஸும் சேர்ந்தது தான் வந்து ஒரு கண்ட்ரியாக மாறுது. ஸோ ஒரு சன்னுங்கிறது வந்து முதலிடத்தில் என்ன வைக்கிறோம், நம்ம வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை வைக்கிறோம். அடுத்தது 2 வந்து ஷூ வந்து சேலரி. இது வந்து சேலரி. ஷெட்யூல் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலரி ரிலேட்டடான இருக்கும், கண்டென்ட் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா நம்ம சேலரி வாங்கினா தான் நான் ஷூ வாங்கி போட முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி. ஸோ சேலரி வாங்கினா தான் ஷூ வரும், அதனால் சேலரி 2. 3 வந்து ட்ரீ, ஓத். இப்போ வந்து ஓத் எடுக்கிறவங்களாம் நம்ம வந்து இப்போ பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம். இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் சத்தியம் வாங்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரீக்கு கீழே தான் வந்து ஒரு ஓத் நடக்கும். அவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கும். இந்த நாட்டாமை இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் ஓத் வந்து ட்ரீ ஆச்சா. அடுத்தது 4 = போர்னா வந்து பிக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபா சீட்ஸ் 4க்கு இது நான் எப்படி கணக்கு வச்சேன்னா, ராஜ்யசபா சீட்ஸ்க்கு வந்து
மேபி சீட்டோட மெட்டீரியல் இருக்கட்டும், இதில் வந்து நம்மளுக்கு பழைய காலத்துலேருந்து இருக்கல நம்ம ரைஃபிள்லாம் வந்து பிக் ஃபேட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது, மேபி சீட்ஸ்க்கு வந்து லெதர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ராஜ்யசபா சீட்ஸ் வந்து போருன்னு கணக்கு வச்சுட்டேன். அடுத்தது 5 = ஹைவ். ஹைவுங்கிறது வந்து ஹனினா யார் எடுப்பா? நம்ம பழங்குடி மக்கள் தான் எடுப்பாங்க. ஸோ ட்ரைப்ஸ் பற்றி வந்து 5. 6 வந்து ஸ்டிக்ஸு. ஸ்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டிக்ஸு, பட் இதுக்கு நான் என்ன எழுதலை, என்ன லிங்க் என்ன ஸ்டோரின்றது எழுதலை. 7 வந்து ஹெவன். 7னா நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், 3 லிஸ்ட்டு, என்ன ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு ஹெவன், இந்த 3 லிஸ்ட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஹெவனில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வந்து கேட்னா என்னென்னா, இப்போ நம்ம லாஜிக் கேட்ஸ்லாம் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். லாஜிக் கேட்ஸில் லாங்குவேஜ், சி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சுக்கிட்டு 1 sun 2 shoe 3 tree 4 bore 5 hive 6 sticks 7 heaven 8 gate. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 8 ஷெட்யூல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே நிமிஷத்தில் நீங்கள் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இது கண்டிப்பாக இது மறக்காது. ஸோ இதே மெத்தட் தான் 1-2 மெத்தட் தான் நான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கவும் டிபிஎஸ்பி ஞாபகம் வச்சுக்கவும் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் யூஸ்வலாகவே இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நிமோனிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. பட் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக் ஷூர் நீங்கள் போடுற நிமோனிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து நிமோனிக்ஸ் போடணுமேன்றதுக்காக போட்டு படிச்சுட்டு அது வந்து நிமோனிக்ஸ் போட்டுருவீங்க. ஒரு சில நேரம் அந்த நிமோனிக்ஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், ஸ்டோரி ஞாபகம் இருக்காது. ஒரு சில நேரம் அந்த ஸ்டோரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், நிமோனிக்ஸ் ஞாபகம் இருக்காது. ஸோ எதுக்காக எந்த டாப்பிக்கை என்ன நிமோனிக்ஸ் படிச்சிங்கன்றதை ரிலேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு இவ்வளோ தாங்க. ஈஸியாக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஒரு 50 டே ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பேக் எண்டில் பண்ணிவிட்டு 50 டேஸ்க்கு நம்ம கரெக்டாக பண்ணோன்னா ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும்.